மதுரையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மகளிர் துணைக்குழு சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். வருவாய்த்துறை பணியிலிருந்து ஓய்வு பெறும் மூத்த உறுப்பினர்களுக்கு கலெக்டர் நினைவு பரிசுகளை வழங்கினார். வருவாய்த்துறையில் பணிபுரியும் மகளிர் அனைவரும் ஒன்று கூடி கேக் வெட்டி மகளிர் தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறப்புரை நிகழ்த்தினார். நட்சத்திரக்குறி மதுரையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மகளிர் துணைக்குழு சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா. மதுரையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மகளிர் துணைக்குழு சார்பில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவினை மாவட்ட ஆட்சித் தலைவர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். நிகழ்வில் வருவாய்த்துறை பணியில் இருந்து ஓய்வு பெறும் மூத்த உறுப்பினர்களுக்கு கலெக்டர் நினைவு பரிசு வழங்கினார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வருவாய்த்துறையில் பணிபுரியும் அனைத்து மகளிரும் ஒன்று கூடி கேக் வெட்டி மகளிர் தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பின்பு மாவட்ட ஆட்சித் தலைவர் சிறப்புரை நிகழ்த்தினார். சிறப்புடன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் மாவட்ட துணைத் தலைவர் மணிமேகலை வரவேற்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பழகன், உசிலம்பட்டி சார் ஆட்சியர் உத்கர்ஷ்குமார், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர்கள் பொது கிரா பார்த்திபன், நிலம் வெற்றிச்செல்வி, வருவாய் கோட்டாட்சியர்கள் கருணாகரன், சிவஜோதி, சங்கீதா, வருவாய்த்துறை மணமகிழ் மன்ற மாவட்ட தலைவர் இல. முத்துப்பாண்டியன், தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மாவட்ட தலைவர் முகைதீன் அப்துல் காதர், அலுவலக மேலாளர்கள் பொது கோ. மாரிமுத்து, குற்றவியல் வி. சரவணன் உள்பட மதுரை மாவட்ட அனைத்து துணை ஆட்சியர்கள் மற்றும் வட்டாட்சியர்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட இணைச் செயலாளர் இலக்கியா அவர்கள் நன்றியுரை ஆற்றினார். சிவம் நீனான் சிவம் வாழ்வே தவம்